அனைவருக்கும் வணக்கம். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குடிநீர் சம்மந்தமாக ஊராட்சியிலேருந்து வழங்குகிற குடிநீர் சம்மந்தமான விழிப்புணர்வு வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜேஎம் திட்டம். இது வந்து ஜேஜேஎம் திட்டம் வந்து அரசு ஆணை 260 1998 சட்டப்படி வந்து தனிநபர் குழாய்க்கு வந்து ஊராட்சியிலேருந்து வசூல் பண்ணுவாங்க. ஆனால் பொது குழாய்க்கு வந்து வசூல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து குடிநீர் கொடுக்க வேண்டியது வந்து பஞ்சாயத்தோட கடமை, பஞ்சாயத்தோட அது வந்து உரிமை வந்து. ஆனால் வந்து இப்போ பொது குழாயே இல்லை. கிராமங்களில் வந்தீங்கன்னா பொது குழாயை பூரா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜேஜேஎம் திட்டம் போட்டுருக்காங்க. ஜேஜேஎம் திட்டம் வந்து இது எதுக்குன்னா, தனிநபர் முதலாளி லாபத்துக்காண்டி. இந்த பாருங்கள், இந்த குழாய் வந்து இந்த பக்கம் இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த இது வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் வந்து உள்ள குண்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பாட்டஸ் குண்டு இருக்கும். சவுண்டு இருக்குதா உங்களுக்கு? அது குண்டு இருக்கும். இந்த குண்டு எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து சீரான தண்ணி கிடைக்கிறக்காண்டி இந்த குண்டு போட்டுருக்காங்க. சீரான தண்ணி கிடைக்கணுமா? ஏன்னா நீங்கள் வந்து அதிகமான தண்ணி பழங்கக்கூடாது. ஆனால் தனிநபர் முதலாளி வந்து எவ்வளோ தண்ணி வேணால் எடுத்துக்கலாம். அந்த கண்ட்ரோல் கிடையாது, அவங்களுக்கு எந்த சட்டம் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த நாட்டில் குடிகளுக்கு வந்து சட்டம், தண்ணி வந்து நீங்கள் அளவாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இதை மாட்டி, இதில் இருந்து குண்டு மாட்டி அளவான தண்ணி பிடிக்கும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்குது அரசு. மேலும் நீங்கள் இப்போ விழிப்புணர்வு அடையலைன்னா இந்த திட்டத்தில் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே இப்போ வந்து திருப்பூர் மாவட்டத்தில் கொண்டு வந்தாங்க. தனியாருக்கு வந்து தண்ணியை வந்து தாரா ஊற்றிட்டாங்க. தமிழக அரசு வந்து தனியாருக்கு தாரா ஊற்றிட்டாங்க. தனியார் நிறுவனம் என்ன பண்ணணும்னா, இந்த குழாய் வந்து இப்போ நீங்கள் 600 கட்டினா தான் எங்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், 600 கட்டினா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இல்லைன்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுது. அப்போலாம் ஒன்றும் கிடையாது. தனிநபருக்கு குழாய் இல்லைன்னா நீங்கள் பொது குழாயை போட்டு தண்ணி கொடுத்து போங்க பொதுமக்களுக்கு, அவ்வளோதான். அதுக்காண்டி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கும் குடிநீர் வரி கட்டுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் மிரட்டல். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பார்த்தீங்கன்னா, தனிநபர்கிட்ட ஏலத்துக்கு விட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான், மீட்ரு மாட்டான். மீட்ரு மாட்டினான். நம்ம எப்படி நம்ம மின்சாரத்துக்கு மீட்ரு இருக்கோ அது மாதிரி மீட்ரு மாட்டினான். நீ ஒரு இடம் பிடிச்சிங்கன்னா 10 ரூபா, 2 இடம் பிடிச்சிங்கன்னா 20 ரூபா, அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம், சட்டம் கொண்டு வந்துக்கலாம். அப்போ உங்கள் போர்வை உங்கள் சொந்த போர்வை அடைச்சிட்டு, உங்கள் சொந்த போரை அடைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி மட்டும் இந்த குழாய் மட்டும் பயன்படுத்துன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்துக்கலாம். அப்போ நீங்கள் சொந்த நாட்டிலேயே வந்து இலவச மின்சாரம் கொடுக்கான், இலவச பயிர் வந்து கொடுக்குறான். ஆனால் இலவச குடிநீர் கொடுக்க முடியல அரசாங்கம். ஏன்? தனிநபருக்கு முதலாளி பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு. நீங்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டிங்கன்னா வருங்காலங்களில் வந்து குடிநீர் வந்து இலவசமாக கிடைக்கும். விழிப்புணர்வு அடையாமல் அலட்சியமாக இருந்தீங்கன்னா இந்த விட மோசமான நிலைமைக்கு பொதுமக்கள் போக வேண்டியிருக்கும். பார்த்து விழிப்புணர்வு அடைஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.